ஆனால் செந்தில் பாலாஜி மேலே கை வைக்கிறதுக்கு நம்ம முதல்வருக்கு தைரியம் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, செந்தில் பாலாஜி கிட்ட பல்வேறு சமாச்சாரங்கள் இருந்தது, அவருடைய தம்பி கையில் ஏகப்பட்ட ரகசியங்கள் இருந்தது. அதெல்லாம் நம்மளுடைய குடும்பத்தை மாட்டி விட்டுடுமோ அப்படிங்கிற அந்த ஒரு பயத்தில் அந்த ஒரு த்ரெட்டு, அது என்ன சொல்கிறது, பிளாக்மெயில் வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த இடத்துல இன்னொரு டெயின்டட், அதாவது இன்னொரு இதே மாதிரியே செயல்படக்கூடியவர், ஊழல் செய்யக்கூடியவரையே நியமிப்போம் அப்படின்னு முதல்வர் நினைச்சார் சொன்னால், அது திருப்பியும் அவர் தனக்குத்தானே குழி பறித்துக் கொள்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இன்னைக்கு டிஎம்கேயை பொறுத்த வரைக்கும் ஒரு அமைச்சர் பதவிக்கு தகுதியானவர்கள் அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஒரே ஒரு தகுதி தான் இருக்க முடியும், அமைச்சராக தொடர்வதற்கான தார்மீக உரிமை இருக்கிறதா. ஒரு பேராசிரியர் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. என்ன சார், இந்த 74 வயசில் உச்சந்தலையில் இந்த உள்ளங்கால் வரைக்கும் காம வெறி தான் உங்களுக்கு இருக்குமா? அதை நீங்கள் மாதிரி ஒரு பொது வெளியில் நீங்கள் கொஞ்சம் கூட கூச்சம், நாணம், சங்கோஜம் ஒன்றுமே இல்லாமல் செந்தில் பாலாஜியை காப்பாற்றுறதுக்கு இந்த அரசு இவ்வளவு கோடி ரூபாய் செலவு பண்ணுறது, செவிலியர்களுடைய பணி நிரந்தரம் பண்ண முடியாது, தற்காலிக ஆசிரியர்களுடைய பணி நிரந்தரம் பண்ண முடியாது, போக்குவரத்து துறை ஊழியர்களுக்கு ஓய்வூதியத்தில் ஒரு கொஞ்சம் பணம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க, அது கூட கொடுக்க முடியாது. ஆனால் செந்தில் பாலாஜிக்கு மட்டும்தான் இவர் இவ்வளோ கோடியாக செலவு பண்ணுவார் அப்படின்னா, ஆளுநர் அப்படி சொல்லியிருக்கிறார் சொன்னால் ப்ராப்பர் இன்புட்ஸ் இல்லாமல், தகவல்கள் இல்லாமல் அவர் சொல்லியிருக்கவே மாட்டார் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். ஸோ இந்த பாராட்டு விழா ஒரு ஷார்ட் லிவ்டு இதுவாக தான் இருக்கும். நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், உங்கள் வீட்டில் குழந்தை இருக்குது, நீங்கள் புதுசாக ஸ்கூட்டர் வாங்கியிருக்கீங்க, அப்போ டெய்லி ஸ்கூட்டரில் போகிறாருங்கிறத பாப்பா பார்க்குது. அந்த குழந்தை என்ன பண்ணுது, நீங்கள் இல்லாத போது அந்த ஸ்கூட்டரில் போய் உட்காந்துக்கிட்டு உங்களை மாதிரியே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நானும் வேந்தர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேந்தர் தோரணை காமிக்கிறதுக்காக ரியல் ஒன் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து வரும் அரசியல் விமர்சகர் வாசுதேவன் சார் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது தமிழக அரசியலில் இருக்கக்கூடிய பரபரப்புகளில் முக்கியமானதாக அமைச்சரவை மாற்றம். செந்தில் பாலாஜிக்கு சுப்ரீம் கோர்ட் கெடு விதித்திருக்கிறது. அதே நேரத்தில் பொன்முடி விவகாரத்துக்கு ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் வழக்கு பதிவு செய்ய சொல்லியிருக்கிறது. இப்போ அமைச்சரவை ஆட்டம் கண்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுக்க வேண்டிய நிலையில் இப்போ இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த அமைச்சரவை மாற்றம் எப்படி பார்க்குறீங்க சார்? இதுக்கு முன்னாலேயே அவர் அதை பண்ணியிருக்கலாமான்னு கூட தோணுது. அதாவது நீதிமன்றத்தில் நிறைய குட்டு வாங்கினதுக்கப்புறமா இது பண்ணுறோம் அப்படிங்கிறது, அதாவது உச்சநீதிமன்றம் குட்டிடுச்சு, உயர்நீதிமன்றம் குட்டிடுச்சுங்கும்போது இதுக்கப்புறமா நம்ம பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய சுயமரியாதைன்னு ஒன்று இருக்குது இல்லையா, அது நம்ம எழுந்துட்டோம். அதாவது முதல்வர் அதை எழுந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். லாஸ்ட் இயரே பொன்முடியை செகண்ட் டைம் நான் பதவி பிரமாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னார் இல்லையா, அதோடு அவர் விட்டுருந்தான்னு சொன்னால் நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி செப்டம்பர் மாதம் ஜாமீனில் வந்தார் செந்தில் பாலாஜி. ஜாமீனில் வந்தபோது அவருக்கு என்ன கண்டிஷன் இருந்தது அப்படின்னு சொன்னால், நீங்கள் நான் அமைச்சராக இல்லை, அதனால நான் சாட்சிகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், அமைச்சராக இல்லைன்னாலும் கூட இவங்கெல்லாம் அந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்கவர்கள், என்ன வேணாலும் பண்ண துணிவார்கள். அதாவது அமைச்சராக இருந்தால் தான் நாங்கள் சாட்சிகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவோம், தனி மனிதனாக இருக்கும்போது பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் நான் நம்பலை. பட் உச்சநீதிமன்றம் நம்பிச்சு, அதனால தான் அவர் ஓகே நான் இப்போ மினிஸ்டர் இல்லை அப்படிங்கிறதுனால ரிலீஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் டே திருப்பி மினிஸ்டர் ஆகிட்டார். இதுவே உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு ஒரு அவமானம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அன்றைக்கே ஒரு தனி மனிதர், ஒரு லேடியாக யாரோ அவங்க தான் கேஸ் போட்டாங்க. திருப்பி அவர் அமைச்சராகிட்டார், அவர் திருப்பி அமைச்சராகிட்டாருன்னா சாட்சிகள்லாம் கலைக்கப்படும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா தான் இடி ஃபைல் பண்ணி, அதுக்கப்புறமா டிசம்பர் மாதத்தில் அது இது ஹியரிங்குக்கு அப்போ கூட அவங்க என்ன கேட்குறாங்க, நீங்கள் அமைச்சராக தொடர விரும்புகிறீர்களா இல்லையா, இதற்கு ஆம் அல்லது இல்லை என்று பதில் கூறவும் அப்படின்றாங்க. ஆம் இல்லைன்னு பதில் கூறுவதற்கு நாங்கள் 3 மாதம் டைம் தரோம் அப்படிங்கிறாங்க. 2 மாதம் 3 மாதம் டைம் கொடுத்தாங்க. என்னத்துக்கு அப்படின்னு நான் கேட்குறேன். வேணுமா வேண்டாமான்னு சொல்கிறதுல என்ன சார் ப்ராப்ளம் இருக்குது? ஒய் ஆர் தே கிவிங் 2 months டைமு? இப்போ நான் தேவையில்லாமல் நான் யஷ்வந்த் வர்மா ஜட்ஜி பற்றி நான் பேசுவேன். இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும்.
ஆனால் அங்கே தான் வந்து நீதிமன்றத்தினுடைய அந்த நேர்மை ப்ளஸ் நம்பகத்தன்மை ரெண்டுமே மிகப்பெரிய கேள்விக்குறியாகிறது. சரி, இப்போ செந்தில் பாலாஜி கிட்ட வருவோம். இப்போ லேட்டஸ்ட்டாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது டிசம்பர் மாதத்துலேருந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், ஆல்மோஸ்ட் மே வந்துருச்சு. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இன்னும் 4 நாள் டைம் தரோம், உனக்கு வந்து அமைச்சர் பதவி வேணுமா அல்லது இது வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இவ்வளவு தூரம் நீங்கள் வந்து ஒரு ஆளுக்கு, அதுவும் இவ்வளோ குற்றம் சாட்டப்பட்டவர், குற்றம் நிரூபிக்கப்பட்டவர்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா அவரே ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு, நான் வந்து பணம் வாங்கினேன், அதை நான் திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அது ஆட்டோமேட்டிக்லி குற்றம் புரிந்தவர் அப்படிங்கிற மாதிரி தான் எனி பேசிக் காமன் சென்ஸ் இருக்கிற யாருக்குமே புரியத்தான் போகுது. உச்சநீதிமன்றத்துக்கும் உயர்நீதிமன்றத்துக்கும் புரியல நீங்கள் சொல்லாதீங்க. அப்போது அன்றைக்கே இவரை வந்து என்ன பண்ணுறணும், செப்டம்பர் மாதமே செந்தில் பாலாஜி வேண்டாம் தம்பி நீ தனியாயிரு அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் செந்தில் பாலாஜி மேலே கை வைக்கிறதுக்கு நம்ம முதல்வருக்கு தைரியம் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, செந்தில் பாலாஜி கிட்ட பல்வேறு சமாச்சாரங்கள் இருந்தது, அவருடைய தம்பி கையில் ஏகப்பட்ட ரகசியங்கள் இருந்தது. அதெல்லாம் நம்மளுடைய குடும்பத்தை மாட்டி விட்டுடுமோ அப்படிங்கிற அந்த ஒரு பயத்தில், அந்த அந்த ஒரு த்ரெட்டு, அது என்ன சொல்கிறது, பிளாக்மெயில் வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த காரணத்தினால தான் வந்து இவ்வளோ நாளாக அவர் செந்தில் பாலாஜி மேலே கை வைக்க முடியாமல் இருந்தது. அதே மாதிரி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொன்முடி மேலேயும் அவர் சாட்டையை சுழற்றி இருக்க வேண்டாமா சார், இரும்பு கரம் அப்படின்னு சொல்கிறாருல்ல, தொட்டுப்பார் சீண்டிப்பார் அப்படின்லாம் சொல்கிறீங்கல்ல, ஒரு சாட்டையை சுழற்றினீங்கன்னு சொன்னால் செந்தில் பாலாஜி அன்றைக்கே போயிருப்பார் வெளியில், பொன்முடி அன்றைக்கே வெளில போயிருப்பார், அந்த முதல் இது வந்த போதே வெளில போயிருப்பார் அவர். திருப்பியும் அவரை உச்சநீதிமன்றத்துலேருந்து அந்த ஸ்டே பண்ணிவிட்டு, அந்த தண்டனையெல்லாம் ஸ்டே வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து திருப்பியும் அமைச்சர் ஆகிறாரு. அதனால் அந்த சமயத்திலேயே நம்ம முதல்வர் வந்து சமயோஜிதமாக கரெக்டாக யோசனை பண்ணி முடிவு எடுத்திருந்தார் சொன்னோன்னா அவருக்கு ஓரளவுக்கு மானம் மரியாதை தப்பிச்சு போயிருக்கும், அதாவது அதை அப்படியே காப்பாற்றிட்டு இருக்க முடியும். ஆனால் இன்றைக்கி இவ்வளோ ஒரு நெருக்கடி வந்த பிறகு தான் இவங்க 2 பேரையுமே நாங்கள் வந்து ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் முதல்வர் தன்னுடைய தார்மீக அந்தஸ்தை இழந்து விட்டார், செல்வாக்கை இழந்து விட்டார் நான் பார்க்குறேன். ஆனாலும் கூட நீங்கள் பாருங்கள், செந்தில் பாலாஜி மாற்ற போகிறாங்கன்னு சொன்னால் செந்தில் பாலாஜிக்கு மிகவும் தொடர்புடைய அந்த மண்டலத்தை சேர்ந்தவர்களே ஒருவரை நியமிக்க வேண்டும் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுறது அப்படின்னா, அந்த ஊழல் கரை அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா, அந்த ஊழல் கரை படியாதவர்கள் வர வேண்டும் அப்படின்னு அவங்க நினைக்கல. இன்னும் அதையே தொடரக்கூடியவர்கள் தான் இந்த இந்த பதவியில் இருக்க தகுதியானவர்கள் அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது முதல்வருடைய இந்த 2வது டெசிஷன், ஃபஸ்ட்டு டெசிஷன் இவங்க வந்து 2 பேரும் வீட்டுக்கு அனுப்புறதுன்னு நம்ம நினச்சிக்கிறோம். அதாவது இன்றைக்கி வந்து செந்தில் பாலாஜி இதுக்கு வரலை, அவர் கொண்டு வர வேண்டிய அந்த மசோதாவை வந்து ரகுபதி தான் படித்தார், அதனால் நம்ம நினைக்கிறோம் அது மாதிரி அவர் ப்ரெசென்ட் பண்ணிவிடுவார் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ரைட்டு, அந்த டெசிஷன் முதல்வர் எடுக்கிறார், அது காலம் தாழ்ந்த ஒரு டெசிஷன். அதே சமயம் அந்த இடத்துல இன்னொரு டெயின்டட், அதாவது இன்னொரு இதே மாதிரியே செயல்படக்கூடியவர், ஊழல் செய்யக்கூடியவரையே நியமிப்போம் அப்படின்னு முதல்வர் நினைச்சார் சொன்னால் அது திருப்பியும் அவர் தனக்குத்தானே குழி பறித்து கொள்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இன்னைக்கு டிஎம்கேயை பொறுத்த வரைக்கும் ஒரு அமைச்சர் பதவிக்கு தகுதியானவர்கள் அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஒரே ஒரு தகுதி தான் இருக்க முடியும், இந்த சிஸ்டமை தவறாக பயன்படுத்தி எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அவ்வளோ சம்பாதிச்சு நீ கொஞ்சம் வச்சுக்கோ, எல்லாம் ஜெயலலிதா பாணி தான், 75-25 அதை நீ வச்சுக்கோ, எனக்கு 75 கொடு அப்படிங்கிற மாதிரியே தான் போயிட்டுருக்கு. இது வந்து ரொம்ப தவறான அணுகுமுறை. இந்த கவர்மெண்ட் நான் என்ன நினச்சேன், அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது, இந்த ஒரு 10 மாதமாவது நல்லபடியாக வேலை செஞ்சு மக்களுடைய நற்பெயரை சம்பாதிச்சுக்கலாம், ஆன்டி இன்கம்பன்சி கம்மி பண்ணிக்கலான்ட்டு அவங்க நினைக்கல. இன்றைக்கும் அதே திமிரோட அதே ஆணவத்தோடு தான் அவங்க வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்கங்கிறது நம்மளுடைய துர்பாகியம். இப்போ பார்த்தீங்கன்னா சார், இப்போ செந்தில் பாலாஜி விவகாரத்திலையும் சுப்ரீம் கோர்ட் கொடுத்து இறுதி நிமிடம் வரைக்கும், இந்த நிமிடம் வரைக்கும் இன்னும் செந்தில் பாலாஜி ரிசைன் பண்ணல. அதாவது முதல்வர் அவர்கள் இதில் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு ஆக்ஷன் எடுத்தாரா அப்படின்னா கேள்விக்குறியான விஷயத்தெலாம் இருந்துட்டு இருக்கு. பொன்முடி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிகள் எல்லாமே பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, ஆதீனங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, மக்கள் கொந்தளிக்கிறாங்க. கடைசியில் ஹைகோர்ட் குட்டு வைத்த பிறகு, வழக்கு பதிவு செய்ய சொன்ன பிறகு இந்த நிமிடம் வரைக்கும் பொன்முடி அவர்களும் அமைச்சர் பதவியிலேருந்து எடுக்கப்படலை, கட்சி பதவியிலேருந்து மட்டும்தான் எடுக்கப்பட்டிருக்காங்க. அப்போ இந்த விஷயங்கள் வந்து முதல்வருடைய பார்வைக்கு செல்லலையா, அல்லது முதல்வருக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சட்ட ரீதியான ஒரு பார்வை இல்லையா, அல்லது தகவல் தெரிவிக்கப்படவில்லையா, எப்படி பார்க்கிறது சார்? இல்லை, சட்ட ரீதியாக தகவல் தெரிவிக்கப்படவில்லையா, சட்ட ரீதியாக நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா
பொன்முடி மேலே இந்த வழக்கில், அதாவது இந்த ஒரு தவறான பேச்சு, ஆபாச பேச்சு பேசினார் இல்லையா, அதில் வந்து இவங்க வந்து இன்னும் வழக்கு பதிவு பண்ணல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். வழக்கு பதிவு பண்ணினாலும் கூட அதுக்கப்புறமா அது ஹியரிங் வந்து அது அவர் குற்றம் சாட்டப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்குள்ளே ஒரு 7-8 வருஷம் ஆகிடும். தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். பட் அதெல்லாம் விட்டுருங்க, சட்டத்தை விட்டுடுங்க. நீங்கள் தார்மீக உரிமை இருக்கிறதா அவருக்கு? அமைச்சராக தொடர்வதற்கான தார்மீக உரிமை இருக்கிறதா? ஒரு பேராசிரியர் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. என்ன சார், இந்த 74 வயசில் உச்சந்தலையில் இந்த உள்ளங்கால் வரைக்கும் காம வெறி தான் உங்களுக்கு இருக்குமா? அதை நீங்கள் வந்து மாதிரி ஒரு பொது வெளியில் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கூட கூச்சம், நாணம், சங்கோஜம் ஒன்றுமே இல்லாமல் பெண்களுக்கு முன்னால் உட்காந்து பெண்கள் ரொம்ப ரசிக்கிறாங்க. எனக்கு அதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கூனி குறுக வேண்டாமா? இந்த மாதிரி ஒரு அமைச்சரை, ஒரு ஆள் ஒரு அமைச்சராக தொடர்றதுக்கான தார்மீக உரிமை இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது அவருக்கே தெரியணும். அவருக்கு தெரியலன்னு சொன்னால் இவருக்கு தெரியணும் கிளம்பு அப்படின்ட்டு. அதே மாதிரி 2வது செந்தில் பாலாஜி 11 இன்னும் அமைச்சர் ஆகலை. பதவி பிரமாணம் 11 மணிக்கு 11:05க்கு நீங்கள் போய் மணல் அள்ளிக்கிங்க, யாராக வந்தால் நாங்கள் கவனிச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அப்போவே அன்றைக்கி அவர் என்ன பண்ணியிருக்கணும்? செந்தில் பாலாஜிக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுருக்கக்கூடாது. அதுதான் ஒரு முதல்வருடைய அழகு. அன்றைக்கி அவர் பண்ணாமல் இருந்துட்டு தான் சொன்னால் செந்தில் பாலாஜி கொஞ்சம் விழிச்சிட்டு இருந்திருப்பார். மற்ற அதிகாரிகள்லாம் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஏன்னா யாவனும் கை வைக்க, அதாவது அரசு நம்மளை கோவிச்சுக்காது, நம்ம ஆக்ஷன் எடுக்க முடியும், அதாவது மணல் கொள்ளையை தடுக்க முடியுங்கிற மாதிரி போயிருக்கும். அதாவது சட்டத்துக்கு விரோதமாக செயல்படுங்கள் என்று சொன்ன ஒருவரை நீங்கள் உடனே 5 மினிட்ஸுக்கு அப்புறமா அவர் வந்து மினிஸ்டராக பதவி ஏற்றுக்கிறாரு. இது எவ்வளோ பெரிய கொடுமை நீங்கள் பாருங்கள். அப்போ இவங்ககிட்ட நீங்கள் எப்படி ஒரு நல்லாட்சியை ஏற்படுத்த முடியும்? நீங்கள் கேட்ட கேள்வி என்ன? இதெல்லாம் வந்து முதல்வருக்கு புரியலையா? சட்ட சிக்கல்கள் ஏதாவது இருக்குது, அவர் கரெக்டாக ஆலோசனை சொல்லப்படலையான்னா எல்லாம் பாருங்கள். டிஎம்கேக்கு ரொம்ப ஸ்ட்ராங் சட்டக்குழு இருக்குது, அணி இருக்குது. அவங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. அவங்களுக்கு தான் ஒன்றும் தெரியலன்னா அங்கே இருக்கிற பூணல் போட்டிருக்காங்கல்ல அந்த வடக்கத்தியன்ஸு, பீடாவாயன் வக்கீல்கள்லாம் இருக்காங்கல்ல, பீடாவாயன் கக்கூஸ்கள் வந்தவர்கள், இந்த வக்கீல்கள்லாம் இருக்காங்கல்ல, வடநாட்டுக்காரர்களெல்லாம், அவங்க வந்து ஒரு நாளைக்கு 25 லட்சம் 30 லட்சம் 50 லட்சம் வாங்குறவங்க. அவங்கள வச்சு தான் வாதாடிட்டு இருக்காருன்னு. இப்போ இந்த சமீபத்தில் செந்தில் பாலாஜி சமாச்சாரத்தில் கூட அவங்க தான் போய்ட்டு வாதாடிட்டு வந்திருக்கிறாங்க. வில்சன் கூட போய் இருப்பார், அவ்வளோதான். அந்த அளவுக்கு ஒரு செந்தில் பாலாஜியை காப்பாற்றுறதுக்கு இந்த அரசு இவ்வளவு கோடி ரூபாய் செலவு பண்ணுறது. செவிலியர்களுடைய பணி நிரந்தரம் பண்ண முடியாது, தற்காலிக ஆசிரியர்களுடைய பணி நிரந்தரம் பண்ண முடியாது, போக்குவரத்து துறை ஊழியர்களுக்கு ஓய்வூதியத்தில் ஒரு கொஞ்சம் பணம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க, அது கூட கொடுக்க முடியாது. ஆனால் செந்தில் பாலாஜிக்கு மட்டும்தான் இவர் வந்து இவ்வளோ கோடியாக செலவு பண்ணுவார் அப்படின்னா நீங்கள் அதை பார்த்து அவருடைய ப்ரியாரிட்டி என்ன அப்படிங்கிறத பார்த்துக்க முடியும். முதல்வருக்கு இது எல்லாமே தெரியாமல் இல்லை. ஆனால் ஏதோ ஒரு நெருக்கடியினால் அவருக்கு இந்த பொன்முடி மேலேயும் செந்தில் பாலாஜி மேலேயும் கை வைக்க முடியாமல் இருந்தது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா அவங்கக்கிட்டையும் பல ரகசியங்கள் இருக்கும். ஏன்னா வருஷக்கணக்காக, ஈவன் துரைமுருகன் கூட நான் சொல்கிறேன், கிட்டத்தட்ட 30-35 வருஷமாக கூட்டுக்குள்ளே அடிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு உன்னை பற்றி எனக்கு தெரியும், என்னை பற்றி உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை தான். அதனால தான் அதுக்கு பயந்து தான் இவர் வந்து பண்ணாமல் இருக்கிறாரு. இன்னும் ஒரு வருஷம் தானே ஓட்டிடலாம் அப்படின்னு பார்க்குறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து செந்தில் பாலாஜி விவகாரம், டாஸ்மாக் கேஸ் விவகாரம் எல்லாத்துலேயுமே வந்து நீதிமன்றத்தில் ஒரு பக்கம் குட்டு வாங்கி கொண்டிருக்கிறது. அப்போது நீதி வழக்கறிஞர்களை பொறுத்த வரைக்கும் திமுக சைடாக ஆஜராகக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் அங்கு வெற்றி பெற முடியாத ஒரு சூழலில் போய்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்த ஆளுநர் விவகாரத்தில் சுப்ரீம் கோர்ட் தெரிவித்த விஷயத்துக்கு 2 வழக்கறிஞர்களுக்கு சென்னையில் பாராட்டு விழா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வைக்க இருக்காங்க. இதை எப்படி பார்ப்பது? ஆளுநர் விஷயத்தில் வந்து எப்படி இவங்க பாராட்டு விழா, அதாவது இட்ஸ் அ ஷார்ட் லிவ்டு மேட்டர். ஏன்னா இப்போ எப்படியும் அது ரிவ்யூக்கு போகும், இல்லைன்னா இதுக்கு போயிடும், சீராய்வு மனுக்கு போயிட போகுது. அதுவும் பண்ணலை அப்படின்னு சொன்னோன்னா ஆர்டினன்ஸ் ரூட்டில் கொண்டு வருவாங்க. உச்சநீதிமன்றம் செய்தது தவறு அப்படிங்கிறத நான் எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணியிருக்கேன் சார். அதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது, எனக்கு எந்த குழப்பமே இல்லை. ஏன்னா உச்சநீதிமன்றம் தனக்கு கொடுக்கப்படாத ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள். எப்படி பயன்படுத்த முடியும்? நீங்கள் கவர்னருக்கும் நீங்கள் பிரசிடெண்ட்டுக்குமே நீங்கள் வந்து ஆர்டர் போடுறீங்க, அப்புறம் அவரே சொல்கிறாரு, வருங்கால தலைமை நீதிபதி வேறே சொல்கிறாரு, நான் எப்படி குடியரசுத் தலைவருக்கு ஆணை போட முடியும், 356 வச்சு நீங்கள் மேற்கு வங்கத்தை கலையுங்க அப்படின்னுட்டு. ஸோ ஓகே, அந்த ஒரு பயம் இருக்க வேண்டியதுதான் அவருக்கு.
அதாவது நீதிபதி கவைக்கு அந்த பயம் இருக்கணும். அதாவது குடியரசுத் தலைவருக்கு நம்ம ஆர்டர் போடக்கூடாது அப்படின்னுட்டு. அஃப்கோர்ஸ் அந்த மனு போட்டது தப்பு தான். மனு போடுறவன் என்ன பண்ணியிருக்கான், உச்சநீதிமன்றத்துக்கிட்ட போய்ட்டு சொல்கிறக்கான், நீங்கள் வந்து பிரசிடெண்ட்டுக்கு ஆர்டர் கொடுங்க இதை கலைக்கிறதுக்கு 356 உபயோகம் பண்ணி மேற்கு வங்கத்தை கலைக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் ஆக்சுவலி அப்படி நடக்காது இல்லையா. இவங்க என்ன பண்ணிருக்கணும், மேற்கு வங்கத்தை ஆளுநர்கிட்ட தான் அந்த மனுவை கொடுத்துருக்கணும். அவர் வந்து உள்துறைக்கு அனுப்புவார், அதுக்கு கேபினெட்டுக்கு போகும், கேபினெட் ரெக்கமெண்டேஷன் பண்ணி பிரசிடெண்ட்டுக்கு போகும், பிரசிடெண்ட்டு கலைப்பார், கலைக்க மாட்டார். தட்ஸ் a டிஃப்ரெண்ட் திங். ஸோ அந்த பயம் இருக்கணும். ஸோ அந்த வழக்கில் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உடனே நம்ம முதல்வர் கூட ரொம்ப உடனே அந்த துணைவேந்தர்கள் மாநாடெல்லாம் கூட்டி, அதாவது நான் வந்துட்டேன், அதாவது நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக ஒரு இது பண்ணுவார் இல்லையா. நான் இதை எப்படி பார்க்குறேன்னு தெரியுமா. ஆனால் ஆளுநர் பாருங்கள், ஊட்டி மாநாடு நடத்தினார். நான் தான் வேந்தர் அப்படிங்கிற அந்த தோரணையில் அவர் ஊட்டி மாநாடு நடத்தினார். அவங்க இங்கெல்லாம் போகக்கூட விடலை. அவர் ஓப்பனாகவே சொல்கிறாரு, போலீஸை வைத்து மிரட்டி இருக்கிறார்கள் அப்படின்லாம் சொல்கிறாரு. அந்த அளவுக்கு பயங்கரமான, அதாவது ரொம்ப இதுவாகவே பேசியிருக்காரு. காரசாரமாகவே அவங்களுடைய அறிக்கை இருக்குது, ராஜபவனுடைய அறிக்கை. அது நாங்கள் பண்ணலை, என்ன தான் நீங்கள் கோவி செழியன் மாதிரி ஆளுங்க சொன்னாலும் கூட ஆளுநர் அப்படி சொல்லியிருக்கிறார் சொன்னால் ப்ராப்பர் இன்புட்ஸ் இல்லாமல், தகவல்கள் இல்லாமல் அவர் வந்து சொல்லியிருக்கவே மாட்டார் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். ஸோ இந்த பாராட்டு விழா வந்து ஒரு ஷார்ட் லிவ்டு இதுவாக தான் இருக்கும். நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், உங்கள் வீட்டில் குழந்தை இருக்குது, நீங்கள் புதுசாக ஸ்கூட்டர் வாங்கியிருக்கீங்க, அப்போ டெய்லி ஸ்கூட்டரில் போகிறாருங்கிறத பாப்பா பார்க்குது. அந்த குழந்தை என்ன பண்ணுது, நீங்கள் இல்லாத போது அந்த ஸ்கூட்டரில் போய் உட்காந்துக்கிட்டு உங்களை மாதிரியே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நானும் வேந்தர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேந்தர் தோரணை காமிக்கிறதுக்காக இந்த துணை வேந்தர்களுடைய மீட்டிங்கெல்லாம் எடுத்துருக்கிறாரு அவர். அவ்வளோதான். இது ஷார்ட் லிவ்டு தான். இது வந்து கண்டிப்பாக வந்து மாற்றப்படும் அப்படிங்கிறதான் நான் பார்க்குறேன். ஸோ இது வந்து இந்த பாராட்டு விழா இந்த மாதிரி சமாச்சாரத்தெலாம் கொஞ்சம் இது வந்து எப்போவுமே பாருங்கள், அவங்க ஒரு விளம்பரத்துக்காகவே செயல்படக்கூடிய ஒரு அரசாகத்தான் தெரிகிறதே தவிர, உண்மையிலேயே மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும், ஒரு தொலைநோக்கு பார்வையோட திட்டங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் யோசிக்கிறதே இல்லை. அதனால தான் வந்து எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு விளம்பரம் கிடைக்குமோ அதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு தான் அவங்க பார்க்குறாங்க. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். தேங்க்யூ.